இதான் ப்ரொமோஷன். ஹீரோவை ப்ரொமோட் பண்றது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹீரோவால படம் ஓடிச்சு, அந்த ஹீரோவால படம் ஓடிச்சு, அந்த ஹீரோவால படம் ஓடிச்சுன்னு சொல்லும் போதுதான் அந்த ஹீரோவுக்கு வேல்யூ. அதே மாதிரிதான் நான் என் மகனை கூட நான் ப்ரமோட் பண்ணேன். ஒரு ஹீரோ உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, சினிமான்றது சாதாரண விஷயம் இல்லை. இந்த படம் வந்து கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, துப்பாக்கி சத்தம் இல்லை, ஆனால் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். அறிஞர்டா சொல்லுவார், சினிமா மாதிரி ஒரு பயங்கரமான ஆயுதம் வேற எதுவும் இல்லை. அந்த ஆயுதத்தை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த இளைய சமுதாயத்தை திருத்த முடியும். ஒரு காலத்துல வில்லன்னா இப்படித்தான் இருப்பான். ரேப் பண்ணுவான், கொலை பண்ணுவான், 10 பேரை வெட்டுவான், அப்படித்தானே இருந்துச்சு. அதை பூரா இப்ப கதாநாயகர்கள் பண்றாங்க. யார் வில்லன் யார் கதாநாயகன்னு தெரிய மாட்டேன். தேங்க்யூ. கூரன் படத்தின் விழாவிற்கு வந்திருந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். தேங்க்யூ. ஜென்ரலாவே நம்ம வந்து ஒவ்வொரு உங்களுக்கு கேட்டு கேட்டு பிடிச்சு போயிருக்கும் ஒரு டைலாக். சினிமா விழாக்கள் பொன்னியின் பெண் வித்தியாசமான படம், இதுவரைக்கும் நீங்க பார்க்காத படம். இந்த வார்த்தையை எல்லாருமே சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் என்னுடைய சினிமா வாழ்க்கை 45 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 80ல, ஆமா கரெக்டா 45 வருஷம். நான் முதலாக வித்தியாசம் என்பதை உண்மையிலேயே சத்தியமா சொல்லக்கூடிய ஒரு கதை இந்த வித்தியாசமான கதை. இதை வந்து நீங்க இன்னும் அடுத்த வாரம் படம் பார்க்க போறீங்க, அப்ப நீங்களே சொல்லுங்க. பல விதத்துல இது வித்தியாசம். ஏன்னா அந்த படத்துல நாய் தான் ஹீரோ. ஒரு ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஒரு யானை ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஒரு பாம்பு ரிவெஞ்ச் எடுத்து நாகினா, தமிழ்ல என்ன நீயா, பெரிய ஹிட் ஆயிருக்கு. இதுல ஒரு நாய் ரிவெஞ்ச் எடுக்குது மனுஷன் மேல. தன்னுடைய போராட்டத்துக்கு கோர்ட்டுப்படி வரைக்கும் ஏறும். இதுதான் இது ஒரு வித்தியாசம். ரெண்டாவது, இந்த படத்துல ஹீரோ கிடையாது, ஹீரோயின் கிடையாது, டூயட் கிடையாது, டான்ஸ் கிடையாது. இது ஒரு வித்தியாசம், உண்மையிலே வித்தியாசமான படம். அதுக்காக சொல்றேன். சும்மா நாங்க வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லல. ஒரு ஹீரோ கிடையாது, ஹீரோயின் கிடையாது, ஒரு டூயட் கிடையாது, ஒரு டான்ஸ் கிடையாது. அடுத்ததுல நடிச்சவங்க பூரா பாத்தீங்கன்னா நான் ஒரு 80 வயசு குறைச்சு சொல்றேன், பரவாயில்ல. எண்பத்தஞ்சு சொல்லிக்கிறேன், எப்படின்னாலும் சொல்லலாம். கடவுள் இன்னும் என்ன கொண்டாந்து இங்க நிறுத்தி வச்சிருக்கிறாரு, அவருக்கு நன்றி. ஒய்ஜி மகேந்திரன் வயசு தான். இப்படி இதில் நடிச்சவங்க கூட ஓல்டு பீப்புள். அது ஒரு வித்தியாசம். அதனால வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. அதனாலதான் உண்மையிலேயே வித்தியாசம் சொல்றேன். அடுத்து
என்னை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. அது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். ஓடிக்கிட்டே இருக்கிறேன், அதனால ஏதோ ஆக்டிவா இருக்கேன், அவ்வளவுதான். அடுத்தது மனசு சந்தோஷமா வச்சிருக்கிறேன் எப்பவுமே. எந்த இதையும் பாரத்தை தலையில போட்டுக்கிறது இல்லை. கடைசி வரைக்கும் உழைச்சிட்டே இருக்கணும். அதுக்கு கூட இருக்கிறவங்கள எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஆபீஸ்க்குள்ள நுழையும் போது எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒண்ணுமே வேலை இல்லைனாலும் அவங்களோட பேசிட்டு இருப்பேன், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா வீட்டுல உட்காரக்கூடாதுன்னு நினைப்பேன். உட்கார்ந்தா படுக்கணும்னு தோணும், படுத்தா எந்திரிக்க முடியாது. அப்புறம் அவ்வளவுதான், ஈஸியா அந்த வாழ்க்கையெல்லாம் வேணாம் அப்படின்னா அந்த காலையில 9 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. அப்படி அடுத்து ஒரு பெரிய வித்தியாசம் இந்த இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல, எங்களுடைய படத்தில் சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் மேடையில இருக்கிறோம். சம்பந்தமில்லாத ஒரே ஒருத்தர் ரோபன் வந்து உட்கார்ந்தாரு. அவர் கூட சம்பந்தம் இல்லாதவன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குண்டம்மாவுடைய அப்பா குண்டம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நாங்க எங்க படத்துல வச்சுக்கிட்டோம், நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதனால அவரு எங்க யூனிட்டை சேர்ந்தவர் தான். அதனால நாங்க தான் எங்க ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட். அதுவும் அதுல ஒரு வித்தியாசம் தான். ஜனவரி மாசம் குளிர்ல நாங்க போனோம். அது அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது கொடைக்கானல்ல நடுங்கிக்கிட்டே ஷூட்டிங் பண்ணோம். ஆனா அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்ச உடனே அந்த நடுக்கம்லாம் போயிடும். அவங்க சொன்ன மாதிரி ஜுரங்கிறலாம் அது வந்து எனக்கு ஜுரம் வந்தே இத்தனை வருஷத்துல ஜுரம்னு வந்ததே கிடையாது. அங்க ஏதோ வந்துருச்சு 102 டிகிரின்ட்டாங்க. ஆனா எனக்கு தெரியும், நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா ஜுரம் போயிடும்னு எனக்கு தெரியும். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு. ஒர்க்குக்கு போனேன்னா ஜுரம் போயிடும், அந்த தைரியத்துல அன்னைக்கு போனேன். சொன்ன மாதிரி போனோன்னு அன்னைக்குன்னு பார்த்து தண்ணியில அன்னைக்கு குளிக்க வச்சுட்டாங்க, ஃபால்ஸ்ல எல்லாம். ஸோ ஜுரம் போயிடுச்சு. அதான் ஜுரம்ன்றது நம்ம நினைக்கிறது தானே, வியாதின்றது நம்ம நினைக்கிறது தானே. எனக்கு தலைவலிக்குதுன்னா தலைவலிக்குது, தலைவலி இல்லைன்னா தலைவலி இல்லை. அப்படி வாழ்க்கையை வந்து நம்ம அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிட்டோம்னா கடைசி வரைக்கும் நல்லா இருக்கலாம். அடுத்தது ஒரு படம் பண்றோம்னா படத்துல ஏதாவது நல்ல மெசேஜ் சொல்லணும்னு என்னுடைய முதல் படத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கதையை நான் கேட்டு அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஒரு கண்டென்ட் தான் சொல்றேன், கதையா சொல்லல, கண்டென்ட். ஒரு டாக் கோர்ட்டுக்கு போகுது, எனக்கு புதுசா இருந்துச்சு. நான் 70 படத்துல 50 படம் மனுஷன் கோர்ட்டுக்கு போய் தான் எடுத்திருக்கேன். நாயோ பூனையோ கோர்ட்டுக்கு போய் எடுக்கல. அது எனக்கு புதுசா பட்டுச்சு. எதுக்கு போகுது, என்ன விஷயம், அதுலதான் எமோஷன். ஒரு 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 நல்ல படம் பார்க்கிறவங்களுக்கும் அதுல ஒரு எமோஷன் கிடைக்கும், கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த படத்தை பார்த்தவங்க கொஞ்சம் பேர் தான். அமீர் சார் பார்த்திருக்காரு, பார்த்திபன் சார் பார்த்திருக்காரு, விஜய் ஆண்டனி பார்த்திருக்காரு, இப்படி கொஞ்சம் பேர் தான் பார்த்திருக்காங்க. டெல்லியில இருந்து வந்த மேனகா காந்தி பார்த்திருக்காங்க. அத்தனை பேரும் படம் முடிஞ்சு சீட்டை விட்டு எந்திரிக்கல, அழுதுட்டு உட்காந்துருந்தாங்க. நம்ம போய் என்ன அப்படின்னு கேட்ட பிறகு எந்திரிச்சாங்க. அந்த ஒரு எமோஷனை அந்த கனெக்ட் பண்ணணும். படம் பார்க்கிறவங்களோட அந்த இந்த லைஃபை நாங்க கனெக்ட் பண்ணிட்டோம், அதுலயே நாங்க வெற்றி அடைஞ்சோம். அப்படி படம்ன்றது அப்படித்தான் இருக்கணும், நல்ல விஷயங்களை சொல்லணும். ஒரு 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 டைரக்டரோ, இப்போலாம் வந்து டைரக்டர் வேற ரைட்டர் வேறன்னு கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி
ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன்லாம் KS கோபாலகிருஷ்ணன்லாம் வர்றதுக்கு முன்னாடி கதாசிரியர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் கதை சொல்லுவார். உடனே வந்து ஜெமினி, ஏவிஎம் அவங்கள போறவங்க கதை இலாக்கான வச்சிருப்பாங்க. அந்த கதையில உட்காந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டயலாக் ரைட்டர்னு ஒருத்தர் தனியா இருப்பார், டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பார். இது ஒரு பீரியட். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்த காலங்கள் 70 வரைக்கும் அப்படி இருந்துச்சு. இந்த ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன் அவங்கெல்லாம் வரும்போது ரைட்டர் டைரக்டர் ஆயிட்டார். ஸோ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு 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 ரைட்டர் எழுத்தாளன் அப்படின்னு சொன்னாலே அந்த அந்த எழுத்தாளனுக்கு ஒரு பொறுப்புணர்வு. ஏன்னா அந்த எழுத்தாளன் தான் வந்து ஒரு கதாநாயகனுடைய கேரக்டர் படைக்கிறான். அவன ஒரு படைப்பாளி. அந்த அந்த ஏன்னா இங்கெல்லாம் வந்து வெறும் நடிகர்களை மாத்திரம் நம்ம கொண்டாடுறது கிடையாது, டைரக்டர்ஸையும் கொண்டாடணும். ஒரு ஹீரோ லெவலுக்கு டைரக்டர்ஸையும் கொண்டாடணும். ஸோ அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணும். ஒரு நல்ல படம் கொடுக்கணும். அந்த படத்தை பார்த்தா 4 பேர் அதை ஒரு ஐக்கானா எடுத்துக்கணும். ஒரு மனுஷனை பார்த்து நம்ம ஐக்கான் சொல்றதை விட ஒரு படமும் ஒரு ஐக்கான் தான், ஒரு படிப்பினை தான். அந்த காலத்து படங்கள்லாம் அப்படித்தான் இருந்துச்சு. இப்ப சில படங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. தனியா சொல்லணும். ஏன்னா ஒரு ஒரு எழுத்தாளன் படம் பார்க்கிறவனுக்கு ஒரு ஐக்கானா இருக்கணும், ஒரு முன்னோடியா இருக்கணும். அவன் படைக்கின்ற படைப்புகள், கதாபாத்திரங்கள் அப்படி இருக்கணும். இவன மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு இருக்கும். கத்தி எடுத்து தலை விட்டு கையை விட்டு இப்படியே விட்டு அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு வெளியே போனவன்னா அவனு கத்தி எடுத்துட்டு கையை விட்டு காலை விட்டு இருந்தா இந்த இளைய சமுதாயம் என்ன ஆகுது? அந்த பொறுப்புணர்வு. சினிமான்றது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ இந்த படம் வந்து ஒரு கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, துப்பாக்கி சத்தம் இல்லை. ஆனால் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். அந்த படங்களை பார்த்து ஒரு ஷோல 100 பேர் படம் பார்க்கறாங்க, ஒருத்தனாவது அந்த படத்தை பார்த்து இவர் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்க வைக்கணும். அந்த காலத்து படங்கள் அப்படிதான் இருந்துச்சு. இது ஒரு நான் வைலண்ட் படம், நான் வைலண்டா ஆனா பவர்ஃபுல்லான படம். இப்ப நான் வைலண்ட்னா நீங்க டைலாக் சொல்லுவாங்க, சொதன்னு இருக்கும், சாம்பார் மாதிரி இருக்கும், அப்படிலாம் இல்லை. நான் வைலண்ட்ல தானே நம்ம சுதந்திரமே வாங்கணும். கத்தியிலே ரத்தமின்றி வாங்கின சுதந்திரம் தானே காந்தியடிகள். அவருடைய மௌனம் தானே வெள்ளையனை வரட்டி அடிச்சது. அவருடைய அந்த பேர் என்ன, அகிம்சை, அதுதானே வெள்ளையனை வரட்டி அடிச்சது. கத்தி எடுத்து நிக்கலையே. காந்தியடிகள் சொல்லியிருந்தாருன்னா அத்தனை பேர் எடுத்திருப்பாங்கல்ல, அடிச்சு துரத்தி இருக்கலாம்ல. நம்ம அது செய்யலையாது. அதனால அந்த மௌனம் எவ்வளவு பெரிய ஆயுதம், எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆயுதம். பயந்து ஓடி போயிட்டாங்க, தலைவரிக்க ஓடிட்டாங்க. அப்படி நான் வயலன்ஸ் சொல்றது கூட பவர்ஃபுல்லான இருக்கும். இது நான் வயலன்ஸ் படம், ஆனா பவர்ஃபுல்லான படம். அப்படி ஒவ்வொரு எழுத்தாளர்களும் இளைய சமுதாயங்களுக்கு ஒரு முன்னோடிகளாக இருக்கணும் அப்படின்றது ஒரு வயசான ஒரு எழுத்தாளனா ஆசைப்படுறேன். ஒரு காலத்துல
வில்லன்னா இப்படித்தான் இருப்பான். ரேப் பண்ணுவான், கொலை பண்ணுவான், 10 பேரை வெட்டுவான், அப்படித்தானே இருந்துச்சு. அதை பூரா இப்ப கதாநாயகர்கள் பண்றாங்க. யாரு வில்லன் யார் கதாநாயகனே தெரிய மாட்டேன் படம் பார்க்கும்போது. நான் உண்மையிலே நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, தப்பாக எழுதிடாதீங்க. என்னுடைய உணர்வுகளை நான் சொல்றேன். என் வயசுல நான் சொல்லலாம். யாரு ஏன்னா படம் பார்க்கிற யூத் அவங்களை எப்படி நம்ம கொண்டு போவோம்? அம்மாவும் புள்ள வெட்டுறான், மாமியாரும் மருமகளும் சேர்ந்துட்டு என்ன பிள்ளைய கொள்றாங்க, அப்பாவை கொள்றாங்க. இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தை நம்ம கரெக்ட் பண்ணணும்னா சினிமா ஒரு ஒரு அறிஞர்டா சொல்லுவார், சினிமா மாதிரி ஒரு பயங்கரமான ஆயுதம் வேற எதுவும் இல்லை. அந்த ஆயுதத்தை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த இளைய சமுதாயத்தை திருத்த முடியும். அது ஒவ்வொரு எழுத்தாளருக்கும், எழுத்தாளனா இருக்கட்டும் இயக்குனரா இருக்கட்டும், 2 பேரும் ஒண்ணுதான். இப்போ அவங்களுக்கு இந்த பொறுப்புணர்வு, கடமை உணர்வு, சமூக உணர்வு, எல்லாத்தையும் விட அந்த சமூக உணர்வு. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கிறோம். நான் ரொம்ப அனுபவிச்சு கடந்த 10 வருஷமா நான் ஒரு நடிகனாகி ஒரு 10 வருஷத்துல 4 படம் பண்ணிட்டு நடிச்சிட்டேன். ஆனால் ஒரு திருப்திகரமாக எனக்கு அமைஞ்ச படம் இந்த படம். ரொம்ப அனுபவிச்சு நான் பண்ணியிருக்கேன். எல்லாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நான் தனித்தனியா சொல்ல விரும்பல. அதுலயும் நான் தைரியமா சொல்லுவேன், 2 மணி நேரம் படம். அந்த 2 மணி நேரம் உங்களை ரொம்ப அழகா நாங்க உட்கார வச்சிருக்கோம். முதல்ல 3 மணி நேரத்துக்கு படம் எடுத்து கொடுத்துட்டாரு அவரு. அத மாருதி சார் 2.5 மணி நேரம் படமாக்குனார். சரி அவ்வளவுதான், இதுக்கு மேல குறைக்க வேணாம் அப்படின்னு அவர் பிடிவாதமா இருக்கிறார். லெனின் சார் படம் பார்த்தாரு. அவர் சூப்பர்வைசர் தான் இந்த எல்லாமே நடந்துட்டு. லெனின் சார் படம் பார்த்தாரு எங்களோட. ஒரு 2 நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொன்னாரு. 2 நாள் கழிச்சு போய் பார்த்தோம். 10 சீனு காணோம் படத்துல. அவர் டைரக்டர், சார் அந்த சீனும் தூக்கிட்டார் சார், இந்த சீனும் தூக்கிட்டார் சார், இந்த சீனும் தூக்கிட்டார் சார், சார் போச்சு சார் அப்படின்ற. அதாவது 2:20க்கு இவர் கொடுத்தார், 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு இவர் பண்ணிட்டார். அவர் 10 சீனை தூக்கி 20 நிமிஷத்தை தூக்கி 2 மணி நேரம் ஆகிட்டார். அவ்வளவு ஷார்ப்பா இன்னைக்கு அப்படி இருக்குது படம். சாருக்கு நன்றி. 3 மணி நேரத்தை 2.5 மணி நேரம் ஆக்குனீங்க, 2 மணி நேரத்தை 2 மணி நேரம் ஆக்குனீங்க. அப்படி எல்லாருமே பண்ணிருக்கிறாங்க. டிஓபியை சொல்லணும், நான் குண்டமாவை சொல்லணும். குண்டமா தப்பா எடுத்துக்காது, ஸ்டேஜில் செல்லமண்ணா சொல்றேன். ரொம்ப எல்லாருமே குடும்பம், எல்லாருமே பேசுனதே. இங்க டைரக்டர் யாரு, ப்ரொடியூசர் யாரு, அதெல்லாம் கிடையாது. நான் எல்லாரையும் போட விடான்னு சொல்லுவேன். அது பாசத்துல பிள்ளைங்களை சொல்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஒரு குடும்பம் மாதிரி இருந்து ஒரு படத்தை எடுத்திருக்கிறோம், எல்லாரும் உழைச்சிருக்கிறோம். இந்த படம் வெற்றி அடைஞ்சா பெரிய சூப்பர் ஹீரோ எல்லாம் நடிக்கல, இதுல நடிச்ச ஒரே சூப்பர் ஸ்டார் அதுதான் பைரவாதம். நாங்கெல்லாம் துணை நடிகர், உதிரி பூக்கள். நாங்கெல்லாம் ஒரு ஃபுல் மாலை எதுன்னா அதுதான் போகணும். இந்த உதிரி பூக்களை எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எல்லாம் சேர்ந்து உதவி இயக்குனர்கள் அத்தனை பேரையும் நான் ரொம்ப ஏன்னா நான் 7 மணிக்கெல்லாம் போய் நின்றுவேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல. அதுவே எல்லாரும் கடுப்பா இருக்கும் பசங்களுக்குலாம்.
என்னடா இந்த மனுஷன் தூங்க மாட்டேன்றான், வந்து நின்றான், நம்மளையும் தூங்க விட மாட்டேன்றான் அப்படிலாம் இந்த படம் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தினுடைய வெற்றி ஒரு புது இயக்குனரை கொடுக்கும். புது இயக்குனர்னா ஒரு இன்னும் புது புது ஐடியா வச்சிருக்காரு. அந்த புது புது ஐடியாக்குள்ள படம் ஒரு ஒரு சாதாரண ஒரு இளைஞன் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படம் ப்ரொடியூசர் ஆயிருக்கான். அவன் ஒரு அடுத்த படம் எடுக்க முடியும். இந்த படத்தின் வெற்றி. ஆகவே நீங்கெல்லாம் நிறைய சூப்பர் ஸ்டார்கள் நடிச்ச படங்களை எல்லாம் பார்த்திருப்பீங்க. இது இந்த சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்க படம். நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு நல்ல படம் அடுத்த வாரம் நீங்க பார்க்க போறீங்க. உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்ஸ்ல அந்த டைரக்டர் பெரிய டைரக்டரா வரணும், இந்த ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசரா வரணும். இந்த மியூசிக் இதுல இந்த படத்தை 2 இடங்கள்ல 2 கட்டங்கள்ல, எடிட்டிங்க்கு முன்னாடி, எடிட்டிங்க்கு பிறகு, பிஃபோர் எடிட்டிங் ஆஃப்டர் எடிட்டிங் ஒரு உருமாறுச்சு படம். அதே மாதிரி பிஃபோர் ரீரெக்கார்டிங் ஆஃப்டர் ரீரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக், அதாவது ஒரு நாயுடைய ஃபீலிங்ஸ், அதோட எமோஷன், நாய் ஃபீல் பண்ணுது அப்படின்றத மியூசிக்ல சொல்றாரு. நாய் சந்தோஷமா இருக்குது அப்படின்றத மியூசிக்ல சொல்றாரு. நாய் ரிவெஞ்ச் எடுக்குது மியூசிக்ல சொல்றாரு. சோ இந்த படம் நிச்சயமா வெற்றியடையும். அது நம்பிக்கை தான். என் வாழ்க்கையில் நம்பிக்கையில தான் நான் ஓடிட்டு இருக்கேன், நம்பிக்கையில தான் நடந்துட்டு இருக்கேன். இந்த படத்துக்கு பிறகு கூரனுக்கு பிறகு விபின், கூரனுக்கு முன்பு விபின். நிச்சயமா எனக்கு நல்ல பேர் கிடைக்கும், நிச்சயமா பேர் கிடைக்கும். இதுல நடிச்ச அத்தனை பேருக்கும் பேர் கிடைக்கும். காரணம் ஒரு வித்தியாசமான கதைகள். அந்த வித்தியாசமான கதைகள் இப்ப ஒரு நடிகனை உருவாக்குறோம், எப்படி உருவாக்குறது? இது நான் எங்க கதையை விட்டுட்டு போறேன், பரவாயில்ல. இப்போ விஜயகாந்தோட நான் நிறைய படம் பண்ணியிருக்கிறேன். நீங்க முதல் படத்துல இருந்து பார்த்திருக்கலாம், சட்டம் ஒரு இருக்கிறார். நானும் விஜயகாந்த், நான் புதுமுகம், அவரும் ஏறக்குறைய ஒரு படம் நடிச்சவர். டெக்னீஷியன், பெரிய டெக்னீஷியன் போடலாம், மற்றவங்களாம் அப்படித்தான் பண்றாங்க. ஒரு பெரிய கேமராமேன், ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், இதெல்லாம் போட்டு படம் எடுக்கலாம். பட் என்னென்ன அவுட்புட் வரும்போது படம் சக்சஸ் ஆகும். ஆனா அந்த ஹீரோனால படம் ஓடிச்சா, இல்லப்பா அந்த ஒளிப்பதிவாளர்னால ஓடிச்சு, இந்த மியூசிக் டைரக்டர்னால ஓடிச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த ஹீரோவுக்கு வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஸோ விஜயகாந்த் படம், நான் பண்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புது கேமராமேன், புது எடிட்டர், புது டைரக்டர், நான் புது டைரக்டர், இப்படித்தான் இருக்கும். அப்பதான் அந்த வெற்றி முழுக்க அந்த ஹீரோ தலையில போய் உட்கார். அப்பதான் அந்த ஹீரோ ஒரு தலைவனாக முடியும். பின்னாடி அந்த வெற்றி முழுக்க அந்த ஹீரோ மேல உட்காரணும். அப்பதான் அந்த ஒரு ஹீரோவை நம்ம மோல்டு பண்றதுன்றது ஒண்ணு இருக்குல்ல. ஒரு பெரிய இயக்குனருடைய இயக்கத்துல ஒரு ஹீரோ நடிச்சு அந்த படம் ஓடுது அப்படின்னா, அடுத்த படம் என்ன ஆகும்? அந்த ஹீரோ நடிக்கிற படம் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு பார்ப்பாங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். இதுக்கு பல உதாரணம், நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அதே மாதிரிதான் நான் என் மகனை கூட நான் ப்ரமோட் பண்ணது. ஏன்னா அவரை அறிமுகப்படுத்தும் போது 92ல நான் பீக்ல இருக்கிறேன். இந்தி படங்கள் அது இது பண்ணிக்கிட்டு நல்ல இன்கம்லாம் அப்படி வந்துகிட்டு இருக்கு.
பெரிய மியூசிக் டைரக்டர் போட்டிருக்கலாம், பெரிய கேமராமேன் போட்டிருக்கலாம். புது கேமரா நாளை கேட்கல, ஒரு லேடி, ஒரு புது மியூசிக் டைரக்டர். ஏன்னா அந்த படம் வெற்றி அடைஞ்சால் அது அந்த முழுக்க முழுக்க ஹீரோ மேல போகணும். இப்படித்தான் நீங்க முதல்ல ஒரு 10 படம் நீங்க விஜயோடைய படம் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய டெக்னீஷியன்ஸே இருக்க மாட்டாங்க. இதான் ப்ரொமோஷன், ஹீரோவை ப்ரொமோட் பண்றது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹீரோவால படம் ஓடிச்சு, அந்த ஹீரோவால படம் ஓடிச்சு, அந்த ஹீரோவால படம் ஓடிச்சுன்னு சொல்லும் போதுதான் அந்த ஹீரோவுக்கு வேல்யூ. இப்படி உருவாக்குறது, ஒரு ஹீரோ உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அத போல எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த கதை எங்களை உருவாக்கி இருக்கிறது. இப்போ ஹீரோக்குள்ள இந்த படம் ஓடின பிறகு நான் தைரியமா சொல்லலாம், இந்த கதை என்னை உருவாக்கி இருக்கு, இந்த கதை அந்த டைரக்டர் உருவாக்கி இருக்கு, இந்த கதை மியூசிக் டைரக்டர் உருவாக்கி இருக்கு. எல்லாமே சாதாரண மாணவர்கள் பண்ண படம். பெரிய பெரிய இயக்குநர்கள், பெரிய பெரிய நடிகர்கள் படங்களை எல்லாம் நீங்க ஆகா ஓபன் சொல்றது பெரிய விஷயம் இல்லை. அந்த படங்களுக்கெல்லாம் விளம்பரம் தேவையில்லை. ஏன்னா அவங்க எல்லாம் ரசிகர்கள் வச்சிருக்காங்க, ரசிகர்கள் பட்டாலும் இருக்கு. நீங்க விளம்பரம் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட படங்களுக்கு நீங்கள் ப்ரமோஷன் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சா, நான் திரும்ப சொல்றேன், நல்லா இல்லாத படத்தை ப்ரமோட் பண்ணுங்க. படம் நல்லாக இருந்தால் இந்த படத்தை நீங்க ஓட்டி காட்டணும். அது உங்களை நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.